இங்க ஒரு சின்ன குழந்தையோட காலு பேரலைஸ் ஆகிட்டு இருக்கும். ஆனா அவங்க அம்மா வந்து அதோட மட்டும் விட்டுற மாட்டாங்க. அந்த பொண்ணு வந்து பார்க்கு கூட்டு போயிருப்பாங்க. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இப்ப நீ வந்து எந்திரிச்சு நின்று நடந்தே ஆகணும், மரியாதையா எந்திரிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணும் எவ்வளவோ ட்ரை பண்றா, ஆனா அவளால முடியவே மாட்டேங்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி அந்த பொண்ணுக்கு நிறைய காயம் ஏற்பட்டிருக்கும். ஆனா அவங்க அம்மா அதை பத்தி எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. எப்படியாச்சும் இப்ப நீ நடந்துடணும் அப்படின்றதுல மட்டும் தான் குறியா இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருக்கும். ரொம்ப நாள்ல இவங்களோட உயிரோட வாழ முடியாது. அதனால நம்ம உயிரோட இருக்கிற கொஞ்ச நாள்லயே வந்து நம்ம பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடணும், எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ ஹாஷா நடந்துக்கிறாங்க. காலையில வந்தாங்க, இப்ப நைட்டே ஆயிடுச்சு. அந்த பார்க்ல வந்து நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. காலையில இருந்து இவ்வளோ சின்ன பொண்ணை வந்து நீ டார்ச்சர் பண்ற அப்படின்ட்டு எல்லாரும் திட்டுறாங்க. நீ கண்டிப்பா இந்த பொண்ணோட அம்மாவா இருக்கவே முடியாது, இவ்வளோ வந்து ரொம்ப கொடுமை பண்ற, உன்னை நாங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு அப்பெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, எங்க அம்மா என்னோட நல்லதுக்காக தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்வா. சரி பொண்ணே வந்துட்டு சொல்றாளே அப்படின்றதுனால அவங்களும் விட்டு போயிடுவாங்க. இப்ப இந்த பொண்ணால வந்து நடக்கவே முடியல. எவ்வளவோ திட்டி பார்த்தாச்சு, என்ன பண்ணியும் வந்து நடக்க முடியல. அதனால அவங்க அம்மா வந்து இனிமேல் எனக்கு தேவையே இல்லை, நீ இங்கே நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அம்மா நம்மளை விட்டு போறாங்களே, அம்மா கூட போகணும் அப்படின்றதுனால அந்த பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நடக்கவும் ஆரம்பிச்சிருவா. நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்த பொண்ணு இப்ப பார்த்தா நல்லாவே நடக்க ஆரம்பிச்சு சமையல் செய்யற அளவுக்கு ரொம்ப பெருசா வளர்ந்துருவா. இந்த குழந்தையோட அப்பா வந்து இவங்க வைஃபையும் குழந்தையும் விட்டுட்டு போயிடுவாரு. ஒரு நாள் திருப்பி வந்து பார்த்தா அந்த குழந்தை வந்து நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருப்பா. எந்திரிக்க கூட முடியாம இருந்த குழந்தைய நடக்க வச்சிருக்காங்களே அப்படின்லாம் பார்க்கல. அந்த குழந்தை என்ன சமையல் செஞ்சுட்டு இருப்பா, எவ்வளவு தைரியம் தான் அவ வந்து உன்னை சமையல் செய்ய விட்டுருப்பா அப்படின்னு போயிட்டு வைஃப் கிட்ட தான் கத்திட்டு இருப்பாரு. வைஃப்க்கு ரொம்ப முடியாம போயிருக்குமா, அதனால கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிருப்பாங்க. இப்ப அவர் வந்து கேஸ் போட்டிருப்பாரு. என்னன்னா இந்த குழந்தை வந்து என்கிட்ட தான் இருக்கணும், உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த குழந்தைக்கு வந்து அம்மா கூட இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு, அப்பா கூட போக சுத்தமா விருப்பமே இல்லதான். ஆனா அவங்க அம்மா வந்து மனசே இல்லாம அவங்க அப்பா கூட அனுப்பி வைப்பாங்க. ஏன்னா எப்படி இப்ப நம்ம கொஞ்ச நாள் இறந்துருவோம், நம்ம குழந்தைய பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல, அதனால போட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த குழந்தைய வந்து எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் போவே இல்லை. அதனால உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ இருக்கிறது எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. இப்ப வேணா நம்ம என்னமோ ரொம்ப கொடுமை பண்ற மாதிரி தெரியல, ஆனா ஒரு நாள் உண்மை தெரிய வரும். அப்போ வந்து நம்ம உயிரோட இருக்க மாட்டோம், பரவாயில்ல உண்மை தெரிஞ்சாவே போதும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை முடிவு எடுத்துருவாங்க.